இன்றைய திருக்குறள் 677. செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளங்கொளால். ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற கலைஞர் ஐயாவின் திருக்குறளில் கருத்து சொல்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெண்மை மாத இதழில் தான் ஒரு குட்டி கதை. ஒருவர் வந்து அவருடைய வீட்டிலோட கதவு வந்து இரும்பு கதவு, அதை சரி பண்ணணும்னு வெல்டிங் வைக்கிற அவர் பற்றாக்காரரை கூப்பிட்டு வந்து காட்டுறாரு. அவர் பற்றாக்காரர் பார்த்துட்டு இந்த வெல்டிங் வைக்கிறதுக்கு இந்த எல்லா வேலையும் முடிக்கிறதுக்கு 4000 ரூபாய் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, 4000 சின்ன வேலை தானே, ஒரு 2000 ரூபா வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. 2000 ரூபாய்க்குள்ள முடிச்சுக்கலாமே அப்படின்னு. 2000 ரூபாய்க்குள்ள முடிச்சுக்கலாம், ஆனால் அது நீங்களே செஞ்சுக்கலாம், நான் வந்து வேலை பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, நானே எப்படி செய்ய முடியும், எனக்கு வெல்டிங் வைக்க தெரியாதுங்கிறாரு. நான் அப்போ உங்களுக்கு இப்படி சொல்லித்தரேன், வெல்டிங் வைக்கிறது வந்து பழகிக்கிங்க, 500 ரூபா மட்டும் எனக்கு கொடுங்க, நீங்கள் வந்து வெல்டிங் நீங்களே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். அப்படியே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ என்றைக்கு வரேன்னு சொல்லும்போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வாங்க, எனக்கு இந்த மாதிரி நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு போயிட்டேன், அலுவலகத்துக்கு போயிடுவேனே, நான் என்னால் வர முடியாது, ஞாயிற்றுக்கிழமை தான் எனக்கு லீவ் கொடுக்குறாரு. எனக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது நான் வேலை செஞ்சு சொல்லிக் கொடுக்க தர முடியும் அப்படிங்கிறாரு. சரி நான் நீங்கள் செவ்வாய்க்கிழமை லீவ் போட்டு வரேன், அப்புறம் என்ன பண்ணணுங்கிறாரு. அப்புறம் ஒன்றும் இல்லை, ஒரு மணி நேரம் வேலை தான் சொல்லிக் கொடுத்தோன்னே நீங்களே எளிதாக பயன்படுத்திக்கலாம். அடுத்து வெல்டிங் மிஷினு, இந்த க்ளவுஸு, இந்த இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வாடகைக்கு தரேன், அதை நீங்கள் ஒரு ஆட்டோவில் ஏற்றி கொண்டு போய் வச்சு இறக்கி முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு திரும்ப ஆட்டோவில் ஏற்றி இறக்கி கொண்டுருங்க, கூட 2 பேர் வேலைக்கு வச்சுங்க, மிஷினை இறக்கவும் ஏற்றவும் அப்படின்ட்டு. அது போக வெல்டிங் ராடு வாங்கணும், அந்த இதெல்லாம் வாங்கணும், க்ளவுஸு எல்லாமே வாங்கணும். இப்படி எல்லாமே வாங்கி இறக்கி ஏற்றி வச்சும்போது வந்தீங்கன்னா வாடகை 1000 ரூபாய், ஆட்டோவுக்கு 1000 ரூபாய், இதுக்கு எனக்கு வாடகை மிஷினுக்கு 1000 ரூபாய், இந்த இதெல்லாம் வாங்குறதுக்கு 500 1500 ரூபா செலவாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்ப. என்ன சார் நீங்கள் சொல்கிற வேலையோட நீங்கள் கேட்ட கூலியோட இது அதிகமாக போகுது, நான் வேறு அலுவலகத்துக்கு லீவ் போட்டோம்னா அன்றைக்குள்ள சம்பளம் எனக்கு 2500 ரூபா போயிடும், இப்படி பார்த்தா கிட்டத்தட்ட அதிகமாக போகுதே அதிகமாக. இதுதான் நீங்கள் உணர்ந்துக்கணுங்கிறது. எங்களுக்கான வேலையை நாங்கள் செஞ்சால் எது வரும், எங்கள்கிட்ட இருக்குது, இதெல்லாம் கொண்டு வந்து இறக்கி கொடுத்து எனக்கான வேலையை மட்டும் வைப்பேன். நீங்கள் அதை படித்து நீங்கள் அதை செய்யணும்னு சொன்னால் இத்தனை விஷயங்கள் இருக்கும். நீங்கள் எங்களுடைய வேலைக்கு நீங்கள் கூலி நிர்ணயம் பண்ணாதீங்க, என்ன கூலிக்கு நாங்கள் எது கேட்கணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும், நீங்களே நிர்ணயம் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும், நான் தரோம், நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அதுதாங்க ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுறதுக்குனால அதுக்கான எல்லா வேலைகளும் நம்மளால் முடியுமா முடியாதாங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் பேரம் பேசி அவங்களுடைய தன்மையும் நம்மளுடைய தன்மையும் அவங்களோட தன்மையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாதுங்கிற விஷயத்தை சொல்லி இன்றைய திருக்குறள் நிகழ்ச்சி நிறைவு செய்கிறேன். செலிய அன்போடு சேசா பிரபு.